நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி டெஸ்ட் தினமும் நடந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 7ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் 3வது பருவத்துக்கான தேர்வுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். முதல் கேள்வி, நான் பிச்சமூர்த்தியின் கவிதை எனும் நூலில் இடம்பெற்றுள்ள கவிதைகளின் மொத்த எண்ணிக்கை கேட்டிருக்காங்களா? அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நமக்கு கவிதை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 83 கவிதைகள் இருக்கும். ஓகேவா, 83 கவிதைகள் இருக்கும். அதில் ஒன்று நமக்கு கொடுத்துருப்பாங்கன்னா பொங்கல் வழிபாடு அப்படின்ற ஒரு கவிதையை கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, மிக முக்கியமானதுங்க. நான் பிச்சமூர்த்தி கவிதைகள் அந்த நூலில் எவ்வளோ கவிதை மொத்தமாக இருக்குன்னா நமக்கு 83 கவிதைகள் இருக்கு. ஓகே, இரண்டாவது கேள்வி பாருங்க, வேங்கட மகாலிங்கம் எனும் இயற்பெயர் கொண்ட கவிஞர் இருக்காங்களா? வேங்கட மகாலிங்கம் எனும் இயற்பெயர் கொண்டவர் யாருன்னா நமக்கு நான் பிச்சமூர்த்தி. ஓகேவா, இதுக்கான ஆன்சர் நான் பிச்சமூர்த்தி, பி ஆன்சர். ஓகேவா, அடுத்தது மூணாவது கேள்வி, மேலி பிடிக்கும் கை வேல் வேந்தர் நோக்கும் கை எனும் வரியின் மூலம் கம்பர் சிறப்பிப்பது எதை சிறப்பிக்கிறார்னு பார்த்தீங்கன்னா நமக்கு உழவர்களை, அதாவது உழவு தொழிலோட சிறப்பை பற்றி சொல்றாரு. ஓகே, உழவின் சிறப்பு. ஓகே, மூணாவதுக்கு நமக்கு ஆன்சர் உழவின் சிறப்பு. அதாவது மேலி அப்படின்னா ஏற்கலப்பைங்க, ஏற்கலப்பையை சொல்லக்கூடியது. மேலி பிடிக்கும் கை வேல் வேந்தர் நோக்கும் கை. அப்போ உழவர் உழவு தொழில் செய்கிறாங்க, அதை அங்கே இருக்கக்கூடிய அரசர்கள் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி வரும் அந்த லைன். ஓகேவா, அடுத்தது நான்காவது கேள்வி, கம்பரது காலம், கம்பரோட காலம் எவ்வளோங்க? நமக்கு கிபி 12ஆம் நூற்றாண்டு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பேர் இருப்பாங்க. புகழேந்தி புலவர், ஜெயம் கொண்டாரு, ஒட்டக்கூத்தர், இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. மிக முக்கியமானதுங்க. கம்பரோட காலம் நமக்கு கிபி 12ஆவது நூற்றாண்டு. ஓகே, ஐந்தாவது கேள்வி, நன்சை நிலம் என்பது எதனை குறிக்கும் கேட்டிருக்காங்களா? நன்சை நிலம்னா நமக்கு நீர்வளம் அதிகமாக இருக்கிற பகுதியை தான் நன்சைன்னு சொல்லுவோம். நீர்வளம் குறைவாக இருந்துச்சுன்னா அது நம்ம புன்சை சொல்லுவோம். ஓகேவா, புன்சை நிலம்னா நமக்கு நீர்வளம் கம்மியாக இருக்குங்க, நன்சைனா நீர்வளம் அதிகமாக இருக்கும். ஓகேவா, அடுத்து ஆறாவது கேள்வி பாருங்க, ஆழி என்பதன் பொருள் கேட்டிருக்காங்களா? ஆழி என்பது நமக்கு ரெண்டு பொருள் வருங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா மோதிரம். ஓகேவா, மோதிரம் அப்படின்ற பொருள் வரும். இன்னொன்று என்னன்னாக்கா நமக்கு கடல் அப்படின்றத குறிக்கும். ஓகேவா, கடல் அப்படின்றது நமக்கு ஆழி அப்படின்ற பொருளில் தான் வரும். ஓகேவா, அடுத்தது ஏழாவது கேள்வி, பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. என்ன இருக்குன்னு பாருங்க, நெல், கரும்பு, வாழை, தென்னை, இது எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பயிர்களை பயிரிடும் போது ஒரு பயிருக்குன்னு ஒரு பயிருக்கு எவ்வளோ இடைவெளி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதாங்க இது. ஓகேவா, ஒரு நெல் பயிர் இருக்கணும்னா அதுக்கு இடையில எவ்வளோ கேப் இருக்கணும்னா ஒரு நண்டு ஓடுற அளவுக்கு கேப் இருக்கணும். அப்புறம் ரெண்டாவது ஆப்ஷன் கரும்புன்றது நார்மலாக ஒரு ஏறு ஓடுற அளவுக்கு இருக்கணும். அப்போ நாலாவது ஆப்ஷனில் வரும். ஓகேவா, வாழை அப்படின்றது நமக்கு ஒரு வண்டி ஓடுற அளவுக்கு இருக்கணுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அது எத்தனாவதுல வருதுன்னா முதலாவது ஆப்ஷனாக வருது. ஓகேவா, தென்னை அப்படின்றது நமக்கு ஒரு தேர் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம்னா அந்த தென்னை மரத்துக்கு இடையில ஒரு தேரையே எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு நமக்கு கேப் இருக்கணும். ஓகேவா, அப்போ அதுக்கு மூணாவது ஆப்ஷன் நமக்கு என்ன ஆப்ஷன் வருதுன்னு பாருங்க, 2413 வரணும். ஓகேவா, 2413 வருது, நமக்கு பி ஆன்சர் தான் கரெக்ட். ஓகேவா, அடுத்து எட்டாவது கேள்வி பாருங்க, பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவது. பொதுவாக நம்ம ஒரு பேர் சொல்கிறோம்னு வச்சுக்கோ, ஏதாவது ஒன்று சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க, அதோட பொருளை நமக்கு வேறுபடுத்தி காட்டுறது எதனா வேற்றுமை. இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ராமன் சட்டைன்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க, ராமன் சட்டை, இதுக்கும் ராமனது சட்டை அப்படின்னு நம்ம எழுதுறோம்னு வச்சுக்கோங்க, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதாங்க உங்களுக்கு? ராமன் சட்டைனா பொதுவாக ரெண்டு பேர் சொல்லுதுங்க, சட்டைன்னு ஒரு பொருள் வருது, ராமன் ஒரு பேர் வருது. இதுவே ராமனது சட்டைன்னு சொன்னாங்கன்னா அதுக்கான பொருளே மாறுது, அந்த சட்டை ராமனோடது அப்படின்னு சொல்லுது. ஓகேவா, அந்த பெயர் சொல்லோட தன்மையை எது வேறுபடுத்தி காட்டுது நமக்கு? வேற்றுமை. ஓகேவா, மிக முக்கியமானது. அடுத்து 9வது கேள்வி, தூங்கு கையான் ஓங்கு நடை, தூங்கு கையான் ஓங்கு நடை எனும் வரியில் இடம்பெறும் வேற்றுமை கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, நமக்கு ஆண் அப்படின்னு ஒன்று வருதுங்களா, ஆள், ஆண், ஒடு, ஓடு இதெல்லாம் வந்துச்சுன்னா நமக்கு எதுங்க? மூன்றாம் வேற்றுமை. ஓகேவா, நமக்கு டி ஆன்சர் தான் கரெக்ட். 10வது கேள்வி பாருங்க, தொடரை நிறைவு செய்யன்னு கொடுத்துருக்காங்களா? அமுதா டேஸ் எழுதினால், அமுதா பாடத்தை எழுதினால் என்பது தான் சரியான ஆன்சர். டி ஆன்சர் தான் கரெக்ட். அடுத்து 11வது, இளஞ்சி என்பதன் கேட்டிருக்காங்களா? இந்த இடத்துல இளைஞ்சு அப்படின்னு இருக்கா, நமக்கு அது எப்படி வரும்னா இளஞ்சு அப்படின்னு வரணும். ஓகேவா, இந்த இடத்துல லா வரணுங்க, ஆனால் லை இருக்கு. அப்போ நமக்கு எதுங்க தப்பாக வருது? இடைப்பொலின்றது தான் சரியான, இடைப்பொலி தான் இருக்க ஆன்சர். ஓகேவா, நமக்கு இடையில லா வரணும், ஆனால் லைன் வருது. ஓகேவா, அப்போ இது என்ன போலினா நமக்கு இடைப்பொலி. அடுத்து 12வது கேள்வி, பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பாருங்க, பிறமொழி சொல் கொடுத்துட்டு தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. இதில் ஐதீகம் என்பது நமக்கு எதை குறிக்கும்னா உலக வழக்கு அப்படின்றத குறிக்கும். ஓகேவா, அனுமதி அப்படின்னா இசைவு, குபேரன் அப்படின்னா நமக்கு பெருஞ்செல்வன், இருதயம் அப்படின்னா நெஞ்சகம். இப்போ எப்படி வருதுங்க பாருங்க நமக்கு ஆன்சரு, நமக்கு 3, 1, 2, 4 ஆப்ஷன் பாருங்க, 3, 1, 2, 4 நமக்கு சி ஆன்சர் தான் கரெக்ட். ஓகேவா, அடுத்த கேள்வி பாருங்க, அகரவரிசையில் அமைக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? தின்னன், தொடு, தயிர், தை. நீங்கள் அந்த தகர வரிசை ஃபுல்லாக போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. இதுக்கான ஆப்ஷன் எதுன்னு நான் சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு முதல்ல தயிர் தாங்க வரும், தாளை தான் ஆரம்பிக்கும். மற்ற எந்த ஆப்ஷனுமே நமக்கு தாளை ஆரம்பிக்கல. அப்போ நமக்கு பி ஆன்சர் தாங்க கரெக்ட். ஓகே, சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. அடுத்து 14வது கேள்வி, தமிழ் இன்பம் என்னும் நூலின் ஆசிரியர் கேட்டிருக்காங்களா? தமிழ் இன்பம்ன்றது நமக்கு யாரோட நூலுங்க? ராபி சேது பிள்ளையோடது. 1955 முதல் சாகித்ய அகாதமி விருது பெற்றது, மிக முக்கியமானது. அடுத்து 15வது கேள்வி, ஒருவனுக்கு அழியாத சிறப்பை தரவழைத்தது எதுங்க? நமக்கு கல்வி என்பது தான் கரெக்ட். ஓகேவா, டி ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்தது 16வது, ஏமாப்பு என்பதன் பொருள் கேட்டிருக்காங்களா? ஏமாப்பு அப்படின்னா நமக்கு பாதுகாப்பு அப்படின்ற பொருளுங்க, டி ஆப்ஷன் கரெக்ட். ஓகேவா, அடுத்து 17வது கேள்வி,
பல்லர்களின் வாழ்க்கை நிலையை சித்தரித்து கூறும் நூல் கேட்டிருக்காங்களா? இது எது கரெக்ட்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பல்லு இலக்கியம். ஓகேவா, நம்ம முக்கூடர் பல்லுல பார்த்துருப்போம் இல்லைங்களா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பல்லர் அதாவது இளைய பள்ளி மூத்த பள்ளி அப்படின்னு சொல்லிட்டுலாம் வரும் இல்லைங்களா, நமக்கு பார்த்துருப்பீங்க. அது இப்போ நமக்கு இதுக்கான எது ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா முக்கூடர் பல்லு இலக்கியம் தான் நமக்கு காமனாக வரும். உழவர்களோட வாழ்க்கை நிலையை பற்றி சொல்லும். பல்லு இலக்கியத்தை நம்ம உலத்திப்பாட்டுன்னு சொல்லுவோம். உலத்திப்பாட்டு மிக முக்கியமானதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த மாவட்டத்தோட பேச்சு வழக்கில் இருக்குன்னு கேட்டிருப்பாங்க. அது வந்து நமக்கு திருநெல்வேலி மாவட்டத்தோட பேச்சு வழக்கில் இருக்கும். மிக முக்கியமானதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 18வது கேள்வி, வீரத்தையும் பண்பாட்டையும் வெளிப்படுத்துவது, வீரத்தையும் பண்பாட்டையும் நமக்கு வெளிப்படுத்துவது எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு விளையாட்டு என்பது சரியான ஆன்சருங்க. சி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா. அடுத்து 19வது, ஏறுதழுவுதல் எந்த திணைக்கு உரியதுன்னு கேட்டிருக்காங்களா? நமக்கு ஏறுதழுவுதல்னு சொல்லி சொன்னாக்க ஒரே ஒரு ஆப்ஷன் தாங்க, முல்லைத்தனி தான் எடுக்கணும். ஓகேவா, முல்லைத்தனி மிக முக்கியமானதுங்க இந்த கேள்வி. 20வது கேள்வி பாருங்க, தமிழரின் தற்காப்பு கலைகளுள் ஒன்றுன்னு கேட்டிருக்காங்களா? நமக்கு தற்காப்பு கலைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, தற்காப்பு கலைனா நம்ம எதை எடுக்கணும்னா சிலம்பாட்டம். ஓகேவா, ஏறுதழுவுதல் மற்போரிடுதல் தான் நம்ம வந்து நமக்கு வீரத்தை சொல்லக்கூடியதுங்க. இங்கே வந்து தற்காப்புன்னு கேட்டதுனால சிலம்பாட்டம் தான் கரெக்ட். ஓகே. 21வது கேள்வி, சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வேன்னு கேட்டிருக்காங்களா? இதுக்கான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பாரதியார். ஓகேவா, பாரதியார் அவரோட பாடல் வரி தாங்க இது. அடுத்து 22வது கேள்வி பாருங்க, பொறுத்துக, ஓரெழுத்து ஒரு மொழி, அதுக்கான பொருள் கேட்டிருக்காங்களா? சோ அப்படின்னா நமக்கு எதை குறிக்கும்னா மதிலை குறிக்கும். மதில் 4வது ஆப்ஷனில் வருதா? அடுத்தது ஐ அப்படின்னா தலைவனை குறிக்குங்க, நேருக்கு நேராக இருக்கு. கோ அப்படின்னா அரசன், இதுவும் கரெக்ட் தாங்க, அதுவும் நேருக்கு நேராக இருக்கு. ஏன்னா அம்பு குறிக்கும். அப்போ எப்படி வருது பாருங்க, 4 2 3 1. நம்ம ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்க, 4 2 3 1 நமக்கு டி ஆன்சர் தாங்க கரெக்ட். அடுத்தது 23வது கேள்வி, தமிழச்சியின் கத்தி எனும் நூலின் ஆசிரியர் இருக்காங்களா? தமிழச்சியின் கத்தி அப்படின்ற நூல் யாரோடதுன்னா நமக்கு பாரதிதாசனோடதுங்க, பாரதிதாசன். இதுவே தமிழச்சி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது யாருதுன்னா நமக்கு வாணிதாசனோடது. ஓகேவா, வாணிதாசன் மிக முக்கியமானதுங்க. தமிழச்சின்னு கொடுத்தா அது வாணிதாசன், தமிழச்சின் கத்தின்னு கொடுத்தா அது பாரதிதாசன். ஓகேவா, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்த்துக்கோங்க. 24வது கேள்வி, மனநூலின் ஆசிரியர் எந்த சமயத்தை சார்ந்தவர்னு கேட்டிருக்காங்களா? நமக்கு மனநூல் அப்படின்னா என்னங்க, சீவக சிந்தாமணி. அதோட ஆசிரியர் யாரு? திருத்தக்க தேவர். அவரோட சமயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சமண சமயத்தை சார்ந்தவருங்க அவர். ஓகேவா, சமண சமயம் கிபி 9வது நூற்றாண்டு சார்ந்தவர், மிக முக்கியமானது. 25வது கேள்வி, நடுக்கல் வணக்கம் குறித்து கூறும் நூல் கேட்டிருக்காங்களா? நடுக்கல் வணக்கம் இதை பற்றி சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தொல்காப்பியம். ஓகேவா, நமக்கு தொல்காப்பியத்தில் நடுக்கல் எப்படி வழிபடணும்னு சொல்லக்கூடிய அந்த முறையை வந்து சொல்லியிருக்கிறாங்க, மிக முக்கியமானது. 26வது கேள்வி பாருங்க, ஆடு முதலான 12 ராசிகளையும் விண்மீன்களையும் வரைந்த செய்தியை கூறும் நூல் கேட்டிருக்காங்களா? இது எது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு நெடுநல் வாடை. ஓகேவா, நெடுநல் வாடை இந்த நூலில் தான் வந்து நமக்கு ஆடு முதலான 12 ராசிகளையும் விண்மீன்களையும் ஓவியமாக வரைஞ்சிருக்காங்க அப்படின்ற செய்தியை வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, மிக முக்கியமானதுங்க. அடுத்தது 27வது கேள்வி பாருங்க, தட்சிண சித்திரம் எனும் ஓவிய நூலுக்கு உரை எழுதியவர். மிக முக்கியமான கேள்வியை பார்க்கலாங்க. இதுக்கு நமக்கு கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பாக நம்ம பார்க்கலாம். தட்சிண சித்திரம் அந்த ஓவிய நூலுக்கு யார் உரை எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சித்திரகால புலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழைக்கக்கூடிய அந்த முதலாம் மகேந்திரவர்மன் அவர் தான் வந்து இந்த நூலுக்கு உரை எழுதியிருக்கிறாங்க. மிக முக்கியமானதை பாருங்க. அடுத்து 28வது பாருங்க, உள்ளதை உள்ளவாறு கூறுவது நமக்கு எதுங்க? உள்ளதை உள்ளவாறு கூறுவது நமக்கு இயல்பு நவிர்ச்சி அணி. ஓகேவா, மிக முக்கியமானது. அடுத்து 29வது, பொறுத்துக கொடுத்துருக்காங்க. கொடை வள்ளல்களும் அவங்க என்ன கொடை கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, முல்லைக்கு தேர் கொடுத்தது யாருங்க? நமக்கு பாரி, 2வது ஆப்ஷனு. இரவலருக்கு குதிரை கொடுத்தது யாருன்னா நமக்கு காரிங்க, முதல் ஆப்ஷன் வருது. ஓகேவா. அடுத்தது புலவருக்கு நெல்லிக்கனி கொடுத்தது இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஔவையாருக்கு அதியமான் கொடுத்தாரு, அப்போ 4வது ஆப்ஷன். கூத்தருக்கு நாடு கொடுத்தது யாருன்னா ஓரிங்க. ஓகே, ஓரி, அப்போ 3வது ஆப்ஷன். பாருங்க 2 1 4 3 செக் பண்ணி பாருங்க, 2 1 4 3 நமக்கு பி ஆன்சர் தாங்க கரெக்ட். ஓகேவா. அடுத்தது 30வது கேள்வி, தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை. இந்த வரிகள் யாரோடதுன்னா நமக்கு யாருங்க? பாரதிதாசனோட இன்னொரு பேர் என்னங்க? புரட்சி கவிஞர். ஓகேவா, பி ஆன்சர் தான் கரெக்ட். அடுத்து 31வது கேள்வி, பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இது மிக முக்கியமான கேள்விங்க. அகநானூறு இருக்கு இல்லைன்னா நமக்கு 400 பாடல்களை கொண்ட அகம் சார்ந்த நூல்கள், அதோட வைப்பு முறை கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, அதோட வைப்பு முறை எப்படின்னு சொல்றேன் பாருங்க. அதோட இருக்கக்கூடிய அந்த பாடல்களோட எண்ணிக்கையை வச்சு அதோட வரிசைப்படுத்திருப்பாங்க. இப்போ பாருங்க, பாடலோட எண்ணிக்கை வந்து 10 20 30 அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது எதை குறிக்கும்னாக்க நெய்தல் திணையை குறிக்கும். ஓகேவா, நெய்தல் திணைக்குரியது. அதுவே 2 12 22 அந்த மாதிரி போகும். அதே மாதிரி 8 18 28 அந்த மாதிரி போகும். இது ரெண்டுமே கலந்து வரது எதுனா நமக்கு குறிஞ்சிங்க. ஓகேவா, குறிஞ்சி முதலாவதாக வரக்கூடியது. அடுத்து 4 14 24 34 இந்த மாதிரி போகிறது எல்லாமே நமக்கு மருத திணைக்குரியது, முல்லை திணைக்குரியது. ஓகேவா, முல்லை திணை. அடுத்தது 6 16 26 36 இந்த மாதிரி பார்த்தோம்னா மருத திணைக்குரியது. ஓகேவா, இதில் பாலைத்திணை இடம்பெறல இல்லைங்களா? பாலைத்திணைக்கு பாட்டு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 1 3 5 இதே மாதிரி போயிட்டு 399 வரைக்கும் வருங்க. மொத்தமாக இதில் பாலைத்திணை வந்து 200 பாட்டு இருக்கும். குறிஞ்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு 80 பாட்டு இருக்கும். அதுவே வந்து முல்லையில் 40, மருதத்தில் 40, நெய்தலில் 40, ஆக மொத்தமாக நமக்கு 400 பாடல்கள் வந்து இடம்பெற்றிருக்குங்க. இப்படி தான் வரிசைப்படுத்திருப்பாங்க அகநானூறு. ஓகேவா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதுக்கான ஆன்சர் பாருங்க, நமக்கு
முதலாவது வரக்கூடியது என்ன வருங்குது, நமக்கு நெய்தல் திணைக்கு வருதா, அப்போ 3ன்னு ஆரம்பிக்கணும். அடுத்தது வந்து நமக்கு 1ன்னு வரணும், 3 1ன்னு வரணும். ஓகேவா, நமக்கு ஆப்ஷன் பாருங்க பி, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஓகேவா, அதான் கரெக்ட். அடுத்தது 32வது கேள்வி, அனைத்து பொருள்களும் தன்னுடையது என கூறுபவர் யாருங்க? அன்பு இல்லாதவங்க எல்லா பொருளும் எனக்குரியதுன்னு சொல்லுவாங்க. அன்பு இருக்கிறவங்க தன்னோட எல்லா பொருள்களையும் மற்றவங்களுக்கே கொடுப்பாங்க. அதாவது அவங்களோட உயிர், உடல், பொருள் ஆகிய அனைத்துமே மற்றவங்களுக்குரியதுன்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா, மிக முக்கியமான திருக்குறள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது 33வது கேள்வி, வீரத்திற்கு துணை புரிவது எதுங்க? இதுவும் அன்பு தாங்க. ஓகேவா, வீரத்திற்கு துணை புரிவது, அதாவது கருணைக்கும் வீரத்துக்கும் எது அடிப்படைன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அன்பு தான். ஓகேவா, அன்புன்றது மற்றவங்களுக்கு நம்ம பொருள் கொடுத்து உதவுறதுக்கும் அதான் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னாலும் அந்த இடத்துல ஒரு வீரம் வெளிப்படுறதுக்கான காரணமாக அமைவது நமக்கு அன்பு தான். ஓகேவா, மிக முக்கியமானதுங்க. அடுத்து 34வது கேள்வி, அனைவரிடமும் எளிமையாக பழகுதல் பின்வரும் எந்த ஒழுக்க நெறியை பெறுவதற்கான சிறந்த வழியாகும்? இது மிக முக்கியமான கேள்வியாக பாருங்க. அதாவது யார் ஒருத்தர் எல்லாருக்கிட்டையும் எளிமையாக பழகுறாரோ அவர்கிட்ட என்ன பண்பு நல்ல, அதாவது என்ன ஒழுக்க நெறி அவர்கிட்ட தோன்றும் அப்படின்னா பண்பு, அதாவது பண்புடைமை, நல்ல பண்புகள் வந்து அவர்கிட்ட தோன்றுங்க. மிக முக்கியமானதாக தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பண்புடைமை அதிகாரம் பற்றி திருக்குறள் அப்லோட் பண்ணியிருப்போம், நம்ம சேனல் இருக்கும், பாருங்க பார்க்காதவங்க. அடுத்து 35வது கேள்வி, தானம் தவம் செய்பவரை காட்டிலும் சிறந்தவர் யாருங்க? நமக்கு தானம் தவம் செய்பவரை காட்டிலும் சிறந்தவர் யாருங்க? வாய்மை பேசுபவன். எவன் ஒருத்தர் உண்மையை பேசுறானோ அவன் வந்து அவனை பற்றி எப்படி சொல்றாங்கனாக்க, யார் ஒருத்தர் கொடை கொடுக்குறாங்க அதை தவிர வந்து தவம் செய்யறாங்க இல்லைங்களா, எல்லாத்தையும் கைவிட்டுட்டு தவம் செய்யறாருங்களா, அவங்கள எல்லாரை விட சிறந்தவன் யாருன்னா உண்மை பேசுறவன், வாய்மை பேசுறவன். அதை தான் சொல்றாங்க. மிக முக்கியமானதை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து 35 கேள்விக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்த்துருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டெஸ்ட்டில் அடுத்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகேவா, நன்றிங்க.